அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய விதியை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏதாவது கஷ்டம், துன்பம், பிரச்சனைகள் வரும்போது அனைவரும் மன வருத்தத்தில் சொல்லி புலம்பும் ஒரே வார்த்தை விதிதான் என சொல்லப்படும் பொழுது எல்லாம் என தலைவிதி என்ன செய்ய முடியும் எனவும் சொல்லுவார்கள் என புலம்புவோர் நம்முடைய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். முக்கியமாக அதே கஷ்டத்தில் துன்பம் தாங்க முடியாத அளவிற்கு செல்லும்போது நீண்ட காலம் தொடரும்போது என் தலையெழுத்து மாறப்போகிறதா என்ன, என் தலைவிதி எப்போதுதான் மாறும் என வருத்தம் என சொல்லுவார்கள். இந்த கஷ்டங்களில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா என கண்டிப்பாக யாரிடமாவது சொல்லியே அல்லது கலவரிடம் சொல்லியோ புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அதைத்தான் நான் இந்த காணொளியில் பேசப் போகிறேன். நாம் எத்தனையோ தெய்வங்களை வணங்கி நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என ஆயிரம் ஆண்டுகளாக பிரார்த்தித்து வந்தார்கள். அப்பொழுது பிரார்த்தனைகள் முன் வைத்தாலும் சில தெய்வங்களை மனமுருகி நம்பிக்கையுடன் அளித்த உடனேயே ஓடி வந்து அருள் செய்யும். நம்முடைய தினசரி வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பத்தில் நாம் என்னென்ன செய்ய மாற்றத்தாலும் இந்த 5 தெய்வங்களை மட்டுமே மறக்காமல் வணங்க வேண்டும். தெய்வங்களுக்குரிய குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் அது கண்டிப்பாக நிறைவேறும். மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லி வழிபடும் போது கண்டிப்பாக நம்முடைய விதி மாறும் என சொல்லப்படுகிறது. அப்படி நம்மை கஷ்டத்தில் இருந்து விடுவித்து நம்முடைய விதியை மாற்றக்கூடிய முக்கியமாக தெய்வங்கள் இருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. முருகப்பெருமான் முதலாவதாக இருக்கிறார். முக்கியமாக தினமும் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதைவிட கைகளால் எழுதுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். துன்பங்கள், எதிரிகள், தொல்லைகள் அனைத்தும் கரைந்து ஓடிவிடும். முக்கியமாக முருகப்பெருமான் என்றாலேயே அவர் வெற்றிக்குரிய தெய்வமாகும். அதாவது கெடுதல்களை அழித்து நமக்கு இல்லற இன்ப வாழ்க்கையும் செல்வ வளத்தையும் வெற்றியும் மாறி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை ஓம் சரவண பவ எனவும் வழிபட வேண்டும். அடுத்ததாக மகாலட்சுமி தேவி, பணம் இருந்தால்தான் அனைத்தும் நம்மால் சாதிக்க முடியும். அதுபோல வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிர ஹோரையில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக எனும் மந்திரத்தை கண்டிப்பாக 108 முறை அல்லது 1008 முறை சொல்லி வழிபட வேண்டும். வீட்டில் இருக்கும் மறுமை கரைந்து போக இந்த மகாலட்சுமி தேவியின் மந்திரத்தை சொல்ல வேண்டும். பணப்புழக்கம் ஆறு போல பெருகி உங்களை தேடிக்கொண்டே வரும் என்பது பெரும் நம்பிக்கையாகவே இருக்கிறது. குறிப்பாக மகாலட்சுமி தேவியை முக்கியமாக மகாலட்சுமியே நமக எனும் மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நமக்கு வாழ்வில் மாபெரும் உயரத்தை அடைய வழிவகுக்கிறது. அடுத்ததாக சிவபெருமானை தினமும் ஓம் நமச்சிவாய நமக எனும் மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டும். கர்ம வினைகள் கரைந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அமைதி வரும். வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும். நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனந்தத்தால் வாழ்க்கையும் மனமும் மாறி மாறி நிரம்பி வழியும். அடுத்ததாக பரம்பொருள் பிள்ளையார் அவர்கள் விநாயகப் பெருமான் எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் ஓம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்லி வணங்க வேண்டும். அந்த காரியம் எவ்வளவு கஷ்டமான காரியமாக இருந்தாலும், அது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் உடனடியாக உடைக்கப்பட்டு விலகி வெற்றியை உங்களுக்கு வழிவகுக்கும். அடுத்ததாக பராசக்தி தேவி, உலகையே தாய் போல் காக்கும் அம்மனை அமாவாசை நாளில் ஓம் பராசக்தியே நமக எனும் மந்திரத்தை 27 முறை வழிபட வேண்டும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக பரம்பொருள் முருகப்பெருமானிடம் அறிவையும் பக்தியும் தவத்தையும் பயன்படுத்துவது அவசியம். இது பிரம்மனின் அதாவது எழுத்துக்கான விதியை மாற்றுவதற்கான ஒரு வழி என நம்பப்படுகிறது. பரம்பொருள் சண்முகனிடம் சரணடைவது, தவம் செய்வது, திருமுறைகளை படிப்பது போன்ற ஆன்மீக வழிகள் விதியை வெல்ல உதவி செய்கின்றன. குறிப்பாக முருகப்பெருமானை சரணடைவதன் மூலம் விதியை வெல்லும் வலிமையை பெறலாம். நின் கால்பட்டு அழிந்தது அயன் பிரம்மா கையெழுத்தே என அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ளார். மனதை இறைவனிடம் செலுத்தி
தவம் செய்வது விதியை வெல்ல உதவும். நாம் விதியை மாற்றுவதற்கான ஒரு சிறந்த விதியாக பார்க்கப்படுகிறது. திருமுறைகளை படிப்பது விதியை வெல்வதற்கு ஒரு வழியாகவே அமையப்படுகிறது. முக்கியமாக விதியை வெல்வது அனைத்திலும் கஷ்டம் என நினைப்பார்கள். முக்கியமாக விதி என்பது மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் அனைத்தையும் போக்கிக் கொள்ள ஒரு முக்கியத்துவமாகும். கருவாகி உருவாகி குழந்தையாய் குமரனாய் வலிபனாய் இல்லத்து அரசனாய் பக்குவமுற்று பெரியோனாய் நாம் திருவாகி செல்லும் முன்னர் நாம் சந்திக்கும் மின்னர்கள் எத்தனையோ இருக்கின்றன. எத்தனை விதமான பிரச்சனைகளை நாம் வாழ்நாள் முழுவதும் துரத்தி செல்கிறோம். வாழ்நாள் முழுவதும் நாம் பிரச்சனைகளையே துரத்தி கொண்டிருந்தால் நம்மை பற்றியும் இறைவனை பற்றியும் சிந்திப்பது எப்போது? அற்புதமான இவ்வுலகத்தில் இன்பத் துன்பங்களை துரத்துவதா நாம் பிறந்து வந்துள்ளோம். அதிசயமான அற்புதமான மனித பிறப்பை நாம் அற்பமான பொருளில் வீணாக்கலாமா? நம்மையும் இறைவனையும் உணர வேண்டுமானால் நாம் நம் துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும். நாம் நிம்மதியான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கையை வாழ ஆரம்பத்தில்தான் நாம் இறைவனை பற்றி சிந்திப்போம். வழிபாடுகளில் ஒன்று இறை அனுபவமான பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். அவ்வாறாயின் முதல் படியாக நாம் இந்த உலகத்தில் துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும். நம் வினைகள் நம்மை துரத்தி வந்து துன்பங்களை கொடுக்கும். முதலில் புதிய வினைகளை செய்யாமல் இருக்க சபதம் ஏற்க வேண்டும். பின்னர் பழைய வினைகளை கழிக்க வேண்டும். பழைய வினைகளை நம் வாட்டி வதைக்கும் ஊழ் வந்து நம்மை துரத்தும். அதிலிருந்து விடுபட்டால்தான் நாம் இறை சிந்தனையில் திளைத்து சிவ புண்ணியங்களை சேர்க்க முடியும். அப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அப்படி உலகத்தில் துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஏதாவது வழி அல்லது கருவி இருக்கிறதா அல்லது மந்திரம் இருக்கிறது. அதுதான் 12 திருமுறைகளின் பதிகங்கள். இவை அனைத்தும் மந்திரங்கள். நாம் திருமுறை ஓதும் மொழியானது நம்முடைய துன்பங்கள் தலைவிதியை போக்கும் வலிமையுடையது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்தவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.